உன்னுடைய படம் ஹிட் ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னுடைய பாடல். ஒருவேளை என்னுடைய பாடல் என்னுடைய இசை இல்லை அப்படின்னா ஹிட் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் மணி சார் சொல்றாரு, அதுக்கு காரணம் அது கிடையாது, நான் என் படம் எப்படி இருக்கணும் அப்படின்னு என்னோட ஸ்கிரீன் பிளேல என்ன மாதிரியான விஷுவல்ஸ் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு சின்ன விஷயம் தான். இது எப்பவுமே எல்லாருக்குமே உள்ள ஈகோ தானே. மணி சாருடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி ராஜா சார் ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய பேட்டர்ன் எல்லாத்தையும் மாத்துறாரு, ஒவ்வொரு விஷயமா பண்றாரு. மணி என்ன வேணாலும் பண்ணி, ஆனால் மியூசிக் டைரக்டர் வந்து ராஜா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் போறதா ஒன்று விஷயம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ரோஜா வெளியில வந்துச்சு, ஹிட் வந்துச்சு. அப்புறம் அந்த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி, அது நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. ஸோ இதுதான் இந்த ஹீட்டட் ஆர்குமெண்ட்ல வெறும் மணி சாருக்குள்ள மட்டும் இந்த பிரச்சனை வரல. எல்லாருக்கும் ஒரு ஈகோ டச் பண்ணிட்டா அதுக்கடுத்து நீ இல்லை என்ன ஒரு படம் கேட்டாங்கன்னா யாருன்னு மியூசிக் டைரக்டர் தெரியாது, ஆனால் வந்தாரு நின்னாரு டீச்சர். அவர் எம்எஸ்விட்டு இருந்து எல்லாத்தையுமே அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே இருந்து கேபி சார் வந்து இந்த பேனர் கவிதாலய பேனருக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது மணி சார் எப்படி நோ சொல்லுவார். நாயகன் படத்தில் அவர் பண்ண மிகப்பெரிய புரட்சி என்னன்னா, சரண்யாவுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, யாருமே அதெல்லாம் யோசிக்காத ஒரு விஷயம். திரும்ப அதே பொண்ணு வந்து கோயில் வச்சு தள்ளி கட்டி, இதுதானே ஒரு பெரிய புரட்சி. எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா அவங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளுடைய கான்வர்சேஷன்ல இணையறாரு நம்ம சிவபாலன் சார். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் சார். ரொம்ப நாளாவே ஒரு கேள்வி இருக்கு, இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய கேள்வி. என்னதான் வந்து நம்ம மணிரத்னமும் ஏஆர் ரஹ்மான் சேர்ந்தா எவ்வளோ ஹிட்டு எவ்வளோ ரசிச்சிருக்கோம், வேற லெவல் அலைப்பா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்துச்சு அப்படின்லாம் சொன்னது இருந்தாலும், இளையராஜா ஏஆர் ரஹ்மான் மாதிரி வருமா, அந்த மாதிரி ஒரு கிளாசிக் ஹிட் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லாதவங்க யாருமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் அதுக்கப்புறம் அவங்க இணையவே இல்லை? என்ன நடந்துச்சு? அந்த ஹிட்டுக்கு அப்புறம் ஒரு ஹிட்டை பார்க்கவே முடியாது ஏன்? இது ஒரு பெரிய விஷயம். என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, நம்ம சிம்பிளாக ஒரே வார்த்தையில் வந்து சொல்லிட்டு போயிடலாம், ராஜா சாருக்கு இதுக்கும் பிரச்சனை அப்படின்னா. ஒரு கட்டத்தில் வந்து ராஜா சார் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியில் இருக்கார், படங்கள் இல்லாமல் பிஸியாக இருக்கார். மணி சார் வந்து ஃபஸ்ட் டைம் அசிஸ்டன்ட்ஸுன்னு யாருமே இல்லாமல் அவர் தனியாக ஒரு படம் பண்ணணும்னு பண்ணுறாரு. அது கன்னடத்தில் பண்ணுறாரு. அப்போது பாலு மகேந்திரா சாரை அப்ரோச் பண்ணுறாரு. பாலு மகேந்திரா சாரும் ராஜா சாரும் நெருங்கிய நண்பர்கள், க்ரியேட்டிவிட்டி சைடு. அதனால் அது மணி சார் வந்து ஒரு இடத்துல அவரே ஒத்துக்கிட்டார். என்னென்னா, அன்னைக்கு ராஜா சார் சம்பளத்தை என்னால் கொடுக்க முடியாது, பட் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறாரு. ராஜா சார் எப்போவுமே கதை கேட்காம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். கதை என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு போது. இன்னொரு பக்கம் என்னென்னா, பாலு மகேந்திரா சார் ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக கண்டென்ட் இல்லாமல் பாலு மகேந்திரா சார் ஓகே சொல்ல மாட்டார். ஸோ எல்லாமே ஒரு கூடி வந்து நிற்கும் போது, இப்போ மணி சாருடைய அப்பா வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டருங்கிறார். எல்லாமே நிற்கிது. ஓகே, அப்போ ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அந்த படத்துடைய பேர் பல்லவி அனுபல்லவி. கதை வந்து என்னென்னா, ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்ணை வந்து ஒருத்தன் காதல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். நம்ம நடிகை லக்ஷ்மி நடிச்சிருப்பாங்க. அனில் கபூர் அதில் தான் அறிமுகம், இந்தி நடிகர். ஸோ இதில் இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சுல. இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, சர்வம் படத்தில் ஒரு பிஜிஎம் டோன் ஒன்று வரும் தெரியுமா, அது ஃபஸ்ட்டு அதில் தான் போடுறாரு. உங்களுக்கு பாருங்க, அங்கே ஆரம்பிக்கிற ஒரு விஷயம், அந்த ஐடியாலஜி யாராவது ஒரு கிரியேட்டரோட ஐடியாலஜி இருக்குது அப்படின்னும் போது ராஜா சார் மெனக்கெட்டு ஒரு உழைப்பு கொடுக்குறாரு. அந்த உழைப்பு கொடுக்குறாங்க. அந்த படம் பெருசாக போகலை. ஆனால் இன்னுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் எங்கேயாவது போய் பார்த்தீங்கன்னா, லவ் சீன்ஸ், நிறைய லவ் சீன்ஸ் இருக்குல்ல. இப்போ மௌனராகம்ல கார்த்திக் ரேவதியோட அந்த லவ் சீன்ஸ் இருக்கு இல்லையா, உனக்கு பயம் என்ன பார்த்தா பயம், எனக்கு சாம் ஸ்டைல் பார்த்தா பயம்னு ஒன்று பேசும் இல்லையா, இதே சீன் அப்படியே அதில் வச்சுருப்பாரு. 1983 வந்து அனில் கபூரும் இன்னொருத்தவங்க இருப்பாங்க, நிவேரான்னு சொல்லி, அவங்க கன்னட நடிகை இருக்கிறேன், செம்மையாக இருப்பாங்க. அந்த 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 ஒரு சீக்வன்ஸ் அப்படியே இருக்கும். அதே தான் இங்கே வச்சுருப்பாரு. ஸோ அது என்னென்னா, மணி சாருக்குன்னு ஒரு நாஸ்டாலஜி திங்ஸ் இருக்குது, அதை எப்போவுமே அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். அது மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அதில் அவங்க ஆரம்பிக்கிற அந்த ஒரு நட்பு இருக்குல்ல. அடுத்து மலையாளத்தில் போகிறாங்க, உணர்ன்னு ஒரு படம், மோகன்லால் சார் வச்சு ஒரு கம்யூனிசம் பற்றி பேசுகிற ஒரு விஷயம். அங்கேயுமே வந்து படம் பெருசாக போகலை, பாடல்கள் எல்லாமே வந்து ரசிக்கப்படுது, பேசப்படுது, ஆனாலும் நிற்கலை. சரி, இது ரெண்டுமே நிற்கலை அப்படின்றதுக்கப்புறம் மூணாவதாக ஒரு வாய்ப்பு தமிழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆக்சுவலாக அவங்களுடைய ஐடியாலஜி தான். என்னென்னா, மணி சார் அப்போல்லாம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வரணும். ஒரு யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாலாம் ஒர்க் பண்ணலை. ஃபஸ்ட்டு படத்துக்கு வந்து பாலு மகேந்திரா சார் ஒரு பெரிய கேமராமேன். அவர் வந்து மணி சார் ஏதோ சொல்லுவார், கை நடிங்கிட்டு இருக்கு ஒரு மாதிரி, என்னம்மா நர்வஸாக இருக்கா அப்படின்னு. ஆமாம் சார், ஃபஸ்ட் டைம் எப்படி ஷார்ட் எடுக்குதில்ல, பயப்படாத, நானும் ஃபஸ்ட் டைம் ஷார்ட் எடுக்கும்போது எனக்கு இந்த பயந்தான் இருந்துச்சு, அது போக போக கற்றுக்குவேன், பெரிய விஷயம்லாம் இல்லைன்னு சொல்லி பாலு மகேந்திரா சார் தட்டி கொடுத்தாரு. இது நான் பாலு மகேந்திரா சார் சொல்லியே கேட்டிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து மணி சாருடைய அந்த
ஸ்கிரிப்ட் நரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்காகவே அப்போ இருக்கும். ஸோ அதனாலே வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பகல் நிலவு படம். பகல் நிலவுல முரளி வச்சு பண்ணுறாரு. பாட்டு ஹிட்டு, படமும் பெருசாலாம் போகலை. எல்லாருமே அப்போ ஒரு ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறாங்க. என்னன்னா, இது வந்து சுந்தர்ராஜன் படம் மாதிரி, டாக்டர் சுந்தர்ராஜன் இப்போ காமெடியன் இருக்கார் இல்லையா, அவருடைய படம் மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த ஒன்று சொல்கிறாங்க. இதை விட ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, அதுக்கு அடுத்து வந்து இதய கோவில்னு ஒரு படம் பண்ணுறாரு மோகனை வச்சுட்டு. உண்மையிலேயே மணி சாரை நம்ம பாராட்டி தான் நாங்கள், நம்ம ஒரு படத்துக்கே தாக்கு பிடிக்க மாட்டேங்கிறோம் இன்றைக்கெல்லாம். இதய கோவில்னு படம் பண்ணுறாரு. பாட்டெல்லாம் வேறு லெவல் ஹிட்டு. இதயம் ஒரு கோவில், ஊரோரமாக அந்த பக்கம் தப்பு, எல்லா பாட்டுமே ஹிட்டு. படம் வந்து பெருசாக போகலை. பர்சனலாக வந்து எல்லாருக்குமே அந்த பாட்டு, படம்லாம் பிடிக்குது. ஆனால் மணி சார்ட்ட போய் கேட்டிங்கன்னா, அது வந்து அந்த பர்சனலாக அவருக்கு அது கனெக்ட் அதை பற்றி பெருசாகவே பேச மாட்டார். ஏன் பேச மாட்டார் அப்படின்னா, பாட்டு ஹிட்டு, எல்லாமே ஹிட்டு. ஆனால் அகெயின் அப்போ சுந்தரராஜன் சார் பயங்கர பாப்புலராக லவ் ஸ்டோரிஸ் எடுக்கிறதுல பயங்கரமான ஒருத்தவர். ஓகே. அவருடைய படங்கள் எல்லாமே சுந்தரராஜன் சார் படங்கள் அப்படின்னாலே அது ஒரு தனி ட்ராக்ல போய்கிட்டே இருக்கும். விஜயகாந்த் சார் வந்து ஒரு காதல் படத்துக்குள்ளே கொண்டு வர்றது சுந்தரராஜன் சார். அது எத்தனை அம்மன் கோயில் கிடக்காலே, வைதேகி காத்திருந்தால், இதெல்லாம் சுந்தரராஜன் சார் படங்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேரக்டர் நம்ம காமெடினா பார்க்கும்போது நமக்கு அவரோட இதுவே தெரியாது. ஸோ இந்த படத்தோட பாட்டுன்னு வரும்போது சுந்தரராஜன் படம் மாதிரி இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வரமேவும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கதையை எடுத்து பண்ணணும் அப்படின்னு ஒன்று எடுக்கிறாரு. ஆக்சுவலாக பல்லவி அனுப்பல்லவி முடிச்சுட்டு மணி சார் கையில் எடுத்த படம் அந்த படம். ஆனால் அதை பண்ண முடியாமல் அங்கே இங்கேன்னு கன்ஃபியூஸ் ஆகி ஃபைனலாக வந்து அந்த கதையை எடுக்கிறாரு. அந்த கதைக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்க அண்ணன் ஜிவியே உள்ளே வராரு. அந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு திவ்யா அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. கதைப்படி என்ன அப்படின்னா, அதுதான் அப்போ ஒரு ஐடியாலஜி. அப்போ என்னென்னா, ஒரு புருஷன் முன்னாடி கல்யாணம் முடிஞ்சாலே வந்து முதல் இரவு அப்படிங்கிறது அன்றைக்கி நைட்டே சாந்தி முகூர்த்தம் ஒன்று வச்சுருவாங்க. அப்போது அவருக்கு ஒரு ஸ்பார்க் கிடைக்கிது. என்னென்னா, ஏண்டா இத்தனை நாள் யாருன்னே தெரியாது, ஒரு தாலி கட்டின உடனே அன்னைக்கே எப்படி எல்லாமே ஒன்று இருக்கும். ஒரு பொண்ணு எப்படி மனசளவில் அது அக்செப்ட் பண்ணிப்பா, ஒரு பையனை எப்படி அது மனசளவில் வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பான். ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புங்கிறது வேறு, பட் அதுக்குள்ளே ஒரு இன்டிமேசின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன லவ் எதுவுமே இல்லாமல் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பா அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் அவர் அந்த ஸ்டோரி எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. அந்த ஸ்டோரி ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, அந்த ஸ்டோரி ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு படத்தை பார்த்துருக்காங்க. ராஜா சாரும் ஜிவி எல்லாருமே பார்த்துருக்காங்க. பார்த்த உடனேவும் ராஜா சார்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேள்விப்பட்ட விஷயம், ராஜா சார் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது வெங்கடேஷ் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஜிவி படத்தை பார்த்துட்டார். பார்த்து முடிச்சுட்டு, நீ படம் எடுத்துறதுலாம் சூப்பர் படம், நல்ல விஷயந்தான், ஆனால் இது இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எதை வச்சு சொல்கிறீங்க? ஏன்னா இந்த விஷயத்த வந்து நீ சொல்கிறது வந்து ஏற்றுக்கிற மனநிலையே கிடையாது. இங்கே ஒரு கல்ச்சர் இருக்குது, நீ இதுக்காக சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும், என்ன பண்ண போகிற, ஏதாவது யோசி அப்படின்னும்போது அதுக்கப்புறம் ஒன்று யோசிக்கிறாரு. ஒரு படத்தையே எடுத்து முடிச்சுட்டு ஒன்று யோசிக்கிறாங்க. யோசிச்சு முடிச்சுட்டு அடுத்து ஒரு ரெடி பண்ணுறாங்க. ஒரு லவ் போர்ஷன் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறாங்க. அந்த 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 ஸ்கிரிப்ட் எல்லாமே எப்படின்னா, பயங்கரமான ஒரு லவ் ஸ்கிரிப்ட், ஒரு லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எழுதுகிறாங்க. அது எழுதும்போது அந்த இடத்துல தான் ஒன்று ஃபுல்லாக எழுதுறதுனா கார்த்திக் ரேவதியோடைய அந்த காம்பினேஷன். அந்த படம் தான். இப்போது இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது படம் ஓஹோன்னு வருது. டைட்டில் வந்து மௌனராகன்னு வைங்க, சூப்பராக நிற்கும் அப்படின்னு ராஜா சார் சொல்கிறாரு. அதுக்கேற்றாப்புலேயே தீம் எல்லாமே கொடுக்குறாரு. அதில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, ரேவதி மேனத்தோட அந்த சின்ன குழந்தைகளுடைய ஃபோட்டோ எல்லாத்தையும் அப்படியே ஒரு கிளப் பண்ணி அது வந்து ஒரு விஷயம் பண்ணுறது, திவ்யாவோட கேரக்டர் என்ன பண்ணுறது, அது ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பார்த்து 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 பண்ணி அது அந்த ரேஞ்சே வந்து ஒரு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா, மௌனராகம் படத்தில் இந்த கார்த்திகோடைய அந்த போர்ஷனும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஒரு இடத்துல கூட ரேவதி ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டாங்க. எனக்கு பிடிக்கல ஏன் அப்படின்னு கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக அந்த சீனுக்கு போகும். அது ஏன்னே இது வரைக்கும் யாருமே புரியாது. ஆனால் அதை கரெக்டாக மேட்ச் பண்ணியிருப்பாங்க. பேர் திவ்யாங்கிற பேர்லேருந்து மௌனராகம் பண்ணுறாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட்டு. எனக்கு தெரிஞ்ச ரேவதி மேம் இந்த ஊரே கொண்டாட ஆரம்பிச்சிருச்சு. திவ்யா மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கணும்டா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அதுக்கு முக்கியமான காரணம் ராஜா சாரோடைய மியூசிக் தான். சரி, இப்போ நீங்கள் டீன் 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 அதில் ஒவ்வொரு மியூசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோனில் இருக்கும். அவங்க ட்ரெயினில் போய் மீட் பண்ணி அவங்கள தூக்கிட்டு நடந்து வரும்போது ஒரு சைலண்ட்டாக ஒரு டோன் போகும். அதே மாதிரி அந்த ஒரு கொலுசு சீன் ஒன்று இருக்கும். உனக்கு பரிசா இது வாங்கிட்டு வந்தேன், இன்னொன்று இது வாங்கிட்டு வந்தேன், இது என்ன அப்படிங்கிற போது மனோகர் வரும்போது ஒரு தீம் இருக்கும், மனோகருக்குனே ஸ்பெஷல் தீம் இருக்கும். ஆமாம்,
அது நார்மல் தான், டூடு 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 தான். ஆனா அதையே வந்து ஒரு வைபா ஒண்ணு ஒரே பண்ணுவாரு. ஒரு வைபா இருக்கும் அது. அதே மாதிரி அப்போ அந்த சீன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுவாரு மணி சார். அது உண்மையிலேயே நல்லா இருக்கும். என்ன ஒண்ணு பண்ணு, ஊரை குட்டி மேடையில மைக்க பிடிச்சு கத்தி சொல்லு அப்படின்னும் போது அப்படியே ரொம்ப சோகமா அப்படி போயிட்டு திருப்பி வந்து அங்க போய் பேசும்போது இவங்க ஓடி வருவாங்க தெரியுமா? அதே மாதிரி அந்த மிஸ்டர் சந்திரமௌலின்னு ஒரு பேசுறது எல்லாமே என்னன்னா உங்களுக்கு ஒரு ரொமான்டிக்கான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏன் இன்னைக்கு லவ்வுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு எஸ்தெட்டிக்கான ஒரு விஷயமா பாக்குறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு பண்ணிருப்பாரு. மணி சாரோட ரசனை வந்து எப்பவுமே மியூசியத்திலயும் ட்ரெயின்லயும் தான் இருக்கு. அதுக்கு என்ன ஒரு ரசனை சார் அது. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. அதை ரசிக்கும்படியா தான் இருக்கு. ஆப்வியஸ்லி ரொம்ப அழகா இருக்கு அது. மணி சார் படத்துல ஒரு 5 விஷயங்கள் கன்ஃபார்ம்டா இருக்கும். ஒண்ணு குழந்தைகளுடைய ஒரு சின்ன சவுண்டு, ஏதாவது ஒரு சேட்டப் பண்ற ஒரு விஷயம் இருக்கும். கண்டிப்பா ட்ரெயின் ஆர் பஸ் ஏரோப்ளேன் இதுல யூஸ் பண்ணாரு. இது கண்டிப்பா இல்லாம ஒரு படம் இருக்கவே இருக்காது. இது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கனெக்ட் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த கர்நாடகால வந்து அந்த தூண் மாதிரி இருக்கும் இல்லையா? இது வந்து சாங் சீக்வன்ஸ் மாண்டேஜ்ல திருமலை நாயக்கர் தூணோ இதுவோ அப்பெல்லாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இது இந்த மியூசியம் இது இல்லாம இருக்கவே இருக்காது. அதே மாதிரி வந்து அதுல வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ற ஒரு விஷயம் இருக்கும். பெண்கள் வந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரியான ஒரு சின்ன ஃபன்னியா ஒண்ணு பண்றது. அப்புறம் மலையில டான்ஸ் ஆடுற சீன். கண்டிப்பா ஒரு கதாநாயகி வந்து நீங்க மலையில ஒரு டான்ஸ் ஆட விட்டுருப்பாரு. அது வந்து சோலோ சாங் தான். அவங்களுக்குன்னு தனியா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது. இந்த 5 திங்ஸ் கண்டிப்பா அவரோட படத்துல எப்பவுமே இருக்கும். அது இல்லாம இருக்கவே இருக்காது. நீங்க எந்த படத்தை நோட் பண்ணீங்கனாலும் கண்டிப்பா அந்த இது இருக்கும். மழை கண்டிப்பா இருக்கும். ஸோ இப்படி அவர் எடுத்து போறாரு. படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அதுக்கு பெரிய ரீசன் வந்து மியூசிக். சரி, ஒரு ரொமான்டிக்கா ஒரு படம் எடுக்கிறாரு இல்லையா? அதுக்கடுத்து வந்து கமல் சார் அந்த படத்தை பார்த்துட்டு நம்ம ஒரு படம் ரீமேக் படம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடும்போது தான் ராஜா இருக்காரு, நம்ம ரீமேக் ஒன்று பண்ணலாம் அப்படிங்க. நான் ஒரு படம் வச்சிருக்கேன் சார். என்ன இந்த திருநெல்வேலியிலிருந்து தஞ்சை வரதராஜ முதலியார் வச்சு நான் ஒரு வாழ்க்கை வரலாறு அதை ஒன்று பண்ணலாமான்னு இருக்கேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதில் நிறைய சீன்ஸ் வைஸ் மணி சார் பிரேக் பண்ணுறாரு. சரி, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ ஒரு புரட்சிங்கிறது எப்படி தெரியுங்களா? அது வந்து நீங்கள் ரொம்ப நாசுக்காக ஹேண்டில் பண்ணணும். நம்ம ரசிக்கிற மாதிரி அதில் ஹேண்டில் பண்ணணும். ஒவ்வொரு படத்துலையுமே வயது முதிர்ந்த பெண்ணுடைய ஒரு காதல். இப்போ மௌனராகம்ல பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்னன்னா திவ்யா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உடல் சார்ந்த ஒரு விஷயம், ஃபிசிக்கல் இன்டிமேசிங்கிறதையும் தாண்டி மென்டலாக 2 பேருக்கும் அந்த ஃபிசிக்கல் இன்டிமேசி எவ்வளோ முக்கியம், அதுக்குள்ள லவ் எப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ பகல் நிலவுலேயே பார்த்தீங்கன்னா ராதிகா சரத் பாபு அவங்களுடைய ஒரு காம்பினேஷன்ல ஒரு விஷயம் போகும். அவங்க விடோவரா இருப்பாங்க, அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு காதல் தோல்வியில் இருக்கிற ஒரு பெரிய பாடகனாக இருப்பேன்னு ஒரு காலேஜில் சாதாரணமாக ஜாலியாக இருக்கிற ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு ஒரு லவ் பண்ணுவான். அப்போ அந்த காதலுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனை இப்படி தான் மணி சாரோடைய ஹேண்ட்லிங் எல்லாமே உளவியல் ரீதியாக அதுக்குள்ளே லவ்வில் இருக்க ப்ராப்ளம் தான் இருக்கும். நாயகன் படத்தில் அவர் பண்ண மிகப்பெரிய புரட்சி என்னன்னா சரண்யாவுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? யாருமே அதெல்லாம் யோசிக்காத ஒரு விஷயம். அந்த ஷார்ட் எடுக்கும்போது ப்ராஸ்டியூஷனுக்கு உள்ளே போவார். படிக்கிறியா நீ அப்படின்னு. ஆமாம், ஒருத்தன் அந்த இடத்துல போய் நிற்கிறதே காஜு பிடிச்சி தான் போகிறான்னு வச்சுங்க. காஜு பிடிச்சி போகிற இடத்துல ஒரு பொண்ணு வந்து எனக்கு 1 மணிக்கு விட்டுறீங்களா, நீங்களே இருந்துக்கிறீங்களா, வேறு கஸ்டமர் வந்தாங்கன்னா விட மாட்டாங்க, நாளைக்கு பரீட்சை இருக்குது நான் படிக்கணும் அப்படின்போது படி அப்படின்னு வந்து தூங்குறான். அதே பொண்ணு திருப்பி கோவிலில் பார்க்கும்போது ஒரு இடத்துல வந்து என்னாச்சு அப்படின்னும்போது இல்லை நான் பாஸ் பண்ணேன், அவங்கள பார்த்து அழுதுருவேன் அப்படின்னு வந்து உடனேவும் திரும்ப அதே பொண்ணு வந்து கோயில் வச்சு தள்ளி கட்டிக்கிறோம். இதுதானே ஒரு பெரிய புரட்சி. நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம், ப்ராஸ்டியூட் அது என்னமோ தமிழில் கேட்டால் என்ன ஒரு பொண்ணு சாதாரணமாக ஒரு நல்ல பொண்ணாக இருந்தாலுமே கூட நம்ம பேசல. பட் ரியலாக ஒரு ப்ராஸ்டியூட்டாக இருந்தாலும் அவளுக்கு ஒரு மனசு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒன்று பண்ணி அதில் ஒரு குடும்பம், அவரும் ஒரு தலைவர். நம்ம ரொம்ப சிம்பிளாக கடந்து போகிறோம். ஆனால் ஊர் எவ்வளோ பேசும். ஏய் அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தவன் யார் தெரியுமா, எப்படிப்பட்டவன் தெரியுமா, இது எல்லாத்தையும் நீங்கள் யோசிக்க விடாமல் ஒரு விஷயத்த உங்களை உட்காந்து ரசிக்க வச்சாரு பார்த்தீங்களா? அதுக்கு அந்த இடத்துல அந்த புறா பறக்கிற சீனில் ஒரு ராஜா சார் ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு பாருங்க. என்னோட ரிங்டோனாவே ஒரு காலத்தில் வச்சுருந்தேன். அந்த ரிங்டோனை நீங்கள் எப்போ கேட்டீங்கன்னாலும் உங்களுக்கு கண்ணில் கண்ணீர் தண்ணி வரும். அந்த ஒரு ஃபீலு அப்படிங்கிறது, அந்த அந்த ஷேடோ ஷாட்டு, அவங்க மீட் பண்ணுற விஷயம், என்னடா இது நம்ம இப்போ பார்த்தோம்னாலுமே எனக்கு ஒரு கூஸ்பம்ஸ் இருக்கும். என்னடா இப்படி ஒரு லவ் சீனை எங்கே எடுக்கிறது அங்கே அது அழுகிறது. அதே மாதிரி அந்த பொட்டு வச்ச உடனே நீ ஒரு காதல் சங்கீதம் அப்படிங்கிறது அந்த அந்த ரிதத்துக்கு ஏத்தாப்புல அவர் பண்ணியிருப்பாரு. ஒவ்வொன்றுமே தென்பாண்டி சீமையிலே வந்து 3 வருஷம் தான் பண்ணியிருப்பாரு. சின்ன பையன் அந்த ஒரு வெர்ஷனு, கமல் சார் ஒன்று பாடினது, அந்த ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் அதை வந்து இதுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
அது ஒரு புரிதல். அவங்க 2 பேத்துக்கும் உண்டான ஒரு மிகப்பெரிய புரிதலா நான் அத பார்க்குறேன். இந்த புரிதல் தான் அ அ நிலா அது வானத்து மேலே படத்த ஒரு ஒ ஒ அந்த சோகமான ஒரு பாட்ட வந்து, ஒரு துள்ளலான பாட்டலா அவரால மாத்த முடிஞ்சது. ம். நீங்க இப்பயும் போய் பாருங்க. "அந்திமலை மேகம்ல" அந்த பிகினிங்ல வந்து ட ட டடட ட ட இது போட்டீங்கன்னா, சும்மாவாவது அந்த காலு வந்து ஜஸ்ட் ஒரு ரிங்கர் ஆடும். டான்ஸ் ஆட தெரியாதவங்க. அந்த மியூசிக் அதுவும் எங்கேயாவது நீங்க கேட்டீங்கன்னா வந்து, அந்த ஒரு மியூசிக் வந்து உண்மையிலேயே அது ராஜா சாரோடைய ம். பெரிய கிரெடிட் தான். ஸோ, இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படம் ஹிட்டுங்கிறதையும் தாண்டி, நீங்க பாட்டு இப்பவும் எங்க வேணாலும் எவர்கிரீன் சாங்கா ஒண்ணு நிக்குதுல்ல. ம். அதுக்கடுத்து ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, அக்னி நட்சத்திரம் படம். இந்த அக்னி நட்சத்திரம் படத்த பத்தி நம்ம நெறைய பேசணும். ஏன்னா, இந்த 2 பொண்டாட்டிக்காரன் பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த 2 பொண்டாட்டிக்காரன் பிரச்சனை, அதுதான் அவர் உளவியல் ரீதியான என்ன பிரச்சனையோ அத தான் அவரு ஹேண்டில் பண்ணுவாரு. அப்போ அண்ணன், தம்பி மொறச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு ம். விஷயம். அதுக்கு அவரு சாய்ஸ் ஆஃப் செலக்ஷன் விஜயகுமார் சார் அப்போ யுஎஸ்ல இருந்தாரு. பட வாய்ப்புகள் இல்லாம ஃபேமிலி ரொம்ப கஷ்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருந்து விஜயகுமார் சார் தான் நடிக்கணும்னு சொல்லி, மணி சார் கூப்ட்டு உட்கார வச்சாரு. ஏன்னா அவருக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. ம். சரிங்களா? ம். இவர் தான் நடிச்சா அது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்ட்டு, அவரு இன்னொருத்தர் வந்து உமாபதின்னு ஒருத்தர் வில்லன் ம். ரோலுக்கு ஆ, பண்ணவரு. ஆ. அவரு ஆனந்த் தியேட்டர்ன்னு பழைய ஆனந்த் தியேட்டருடைய ஓனர். அவரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு பெரிய ஓனரு. அவர கூப்ட்டு வில்லன் ரோலுக்கு ஒண்ணு நடிக்க அவரு அந்த ஒரு படம் தான் பண்ணியிருப்பாரு. ம். இன்னமும் நீங்க அதுல வந்து ஜனகராஜ், வி.கே. ராமசாமியோட அந்த காமெடி, "என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா" அப்படிங்கிற அந்த ஒரு காமெடி. ஐயோ! இன்னும் எல்லாம் நிரோஷா வந்து அதுக்கு முன்னாடி சூரசம்ஹாரம் படத்துல கமல் சார் அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல நடிக்கிறாங்க. அம் இப்படி ஒரு மாடர்னான நிரோஷாவ நீங்க அதுக்கடுத்து எங்கேயும் பார்த்திருக்க முடியாது. அந்த ம். அளவுக்கு ஒரு மாடர்னான ஒரு நிரோஷா. அவங்க பேர் ஒண்ணு பக்கம். இன்னொரு பக்கம் அமலா. ம் பாட்டு உங்களுக்கு ஒரு பக்கா கமர்ஷியல் படம் அது. ம். அதுல பக்கா கமர்ஷியல் படம். அதுல வந்து ஒரு 5, 6 சீனு தான் அந்த படத்த நமக்கு கூஸ் பம்ப்ஸ் வர வைக்கும். ஃபர்ஸ்ட்டு கார்த்திக், பிரபு இவங்க 2 பேரும் மீட்டப் பண்ணும்போது அக்னி நட்சத்திரம் வந்தது. இந்த டைட்டிலுக்கு ஏத்தாப்புல அந்த ஒரு ஃபீல் குடுக்குறது. ம். எல்லாமே மியூசிக்ல இருந்து எல்லாமே புதுசா இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் ராஜா சாரோட மியூசிக் எல்லாமே ஒரு பேட்டர்ன்ல இருக்கும். ம். இன்ஸ்ட்ருமென்டலா இருக்கும். இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் மியூசிக். கம்ப்யூட்டர் இசைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பதான் அந்த டிஜிட்டல் மியூசிக் வந்து ராஜா ராஜாதி ராஜன் இந்த பாட்டு. அப்புறம் பூங்காற்று ஆடி ம். வந்தது அப்படிங்கிற பாட்டு. நின்னு கோரி வரணும்ங்கிற சாங்கு. பல பெண்கள் இன்னமும் மனதை கொள்ளையடித்த ஒரு பாடல். இப்படி ராஜா சாருடைய அந்த சாங் இருக்கு இல்லையா? அந்த படத்துல பெரிய பிரச்சனை கதையா அது ஒண்ணுமே இருக்காது. ம். மணி சார் படத்துல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல கதைன்னு ஒண்ணுமே இருக்காது. ம். அப்படியே எல்லாமே வந்து சாங்கு தான். அந்த சாங் ஒவ்வொன்னும் ஒண்ணு இருக்கும். பிசியோட லைட்டிங்கு. ம். அது வந்து பாலுமேந்திரா சார்ட்ட போய் வேற யார்ட்டயாவது போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் லைட் 180 கிராஸ் ஆகுதுப்பா. ப்ளீச்சிங் டெக்னிக்லாம் நெறைய பேசுவாங்க. ம். ஆனா, ஒரு லைட்டிங்கே ஓப்பனா வச்சு ஒரு சூப்பரா ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படிங்கிறத பிசி சார் வித்தியாசமா ஒண்ணு பண்ணியிருப்பாரு. அதுலயும் இந்த அமலாவுடைய அந்த ஒரு டான்ஸ் நின்னு கோரி வரணுமா அந்த ஒரு ஷேடோ ஷாட்ல ஒண்ணு அப்படியே நடந்து வருவாங்க. அப்படியே கழட்டிட்டு, அந்த ஸ்டைல்லாம் இருக்கு இல்லையா? வேற மாரி. அதே திருட்டு தம் அடிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து போய் பார்த்துக்கிறது, மீட்றது. பிரபு சார் ஒரு பக்கம் ஃபிட்டா வந்து நிக்கிறாரு. இன்னொரு பக்கம் கார்த்திக் சார் அசோக் விஸ்வநாத்ன்னு இவரு வந்து கார்த்திக் சார் வாய் ஒரு மாதிரி வச்சு ம். பேசுறது. கிளைமேக்ஸ்ல அந்த ஹாஸ்பிட்டல் சீன் எல்லாமே வந்து டோட்டலாவே வேற லெவல். இதுக்கு எல்லாமே வந்து பிஜிஎம்ல இருந்து எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து ராஜா சார் தான். ஸோ எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மணி சாருடைய ரசனைக்கு ஏத்த மாரி ராஜா சார் ஒவ்வொரு இடத்துலயும் அவருடைய பேட்டர்ன் எல்லாத்தையும் மாத்துறாரு. ஒவ்வொரு விஷயமா பண்றாரு. இது எப்போ பிரேக் ஆகுது? இவ்ளோ அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ ஒரு கப்பிள்ஸ் கூட இவ்ளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமான்னு தெரியல. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பிஜிஎம்லேருந்து எல்லாமே பார்த்து பண்ணிட்டு இது எங்க துண்டிக்கப்படுது? அதுக்கடுத்து நெறைய படங்கள் அஞ்சலிலலாம் அவங்க ரொம்ப போராடுனாங்க. அஞ்சலி, இதயத்தை திருடாதே, ம். இதயத்தை திருடாதே அதெல்லாம் இன்னமும் வந்து நீங்க எங்க போனீங்கன்னாலும் பாருங்க, ஓ பிரியா பிரியா சாங் இல்லாம ஆக்சுவலா பேன் இண்டியா லெவல்ல ஹிட் ஆன ஒரு பாட்டுன்னா ஓ பிரியா பிரியா சாங். தமிழ்ல ஒரு சாங். அது ஆக்சுவலா தெலுங்கு படம். ம். அவ்வளோ ஹிட் ஆகுது. இன்னமும் ஓ பிரியா பிரியா சாங். இப்படி ஓவராலா எல்லாமே நடக்குது. ஒரு பீரியட்ல எங்க பிரச்சனை வருதுன்னா, தளபதி படத்துல தான் எல்லா ஒண்ணும் வருது. ம். இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்து பண்ணும்போது, தளபதி படத்துல அது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. அம் ஒரு பக்கம் என்னன்னா, சின்ன தாயவள் சாங்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட்டு. இந்த சின்ன தாயவள் சாங்க வந்து ராஜா சார் பாடணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா, மணி சார் என்ன சொன்னாராம், இது சின்ன தாயவள் சாங் வந்து ஒரு பெண் வந்து தன் பையன விட்டுட்டு நம்ம போறோம்.
ஸோ அவ ஏக்கத்துல இருக்கிற மாதிரி தான் அந்த பாட்டு இருக்கணும். நீங்க பாடுறீங்கன்னா அது வராது அப்படின்னும்போது, அந்த இடத்துல ஒரு சின்ன கிளாஸ் வந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ அந்த கிளாஸ்ல என்னன்னா, அந்த சின்ன தாயவள் சாங் வந்து 2 வருஷம் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா மணி சார் வந்து இத தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ இந்த இடத்துல இது ஒண்ணு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒண்ணு. அது ரிப்பீட்டட் மோட்ல வரும்போது இப்போ நாயகன் படத்துல நம்ம பேசினோம். ராஜா சார் ஒரு பக்கம் பாடியிருப்பாரு. கமல் சார் ஒரு பக்கம் பாடியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் மோட்ல ஏதோ ஒரு இடத்துல பாடியிருக்கும்போது ஒரு சின்னதா ஒரு கிளாஸ் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது தான் வந்து என்னன்னா, அந்த பானுப்பிரியா வந்து தளபதி தினேஷ் அவங்க கொலை பண்ணிட்டு அவர் வந்து ஒரு குழந்தையோட வருவாங்க. விடோவா இருப்பாங்க. இப்போ ரஜினி சார் வந்து லவ் ஃபெயிலியர்ல இருப்பாரு. ஆக்சுவலா அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். அதுவே ஒரு கதையாவே பண்ணலாம். அங்க வந்து லவ் ஃபெயிலியர் இருப்பாரு. இவங்க தனியா இருக்கும்போது, இவங்க வந்து புருஷன் இல்லாம இருப்பாங்க. இவங்க ஊர்க்காரங்கலாம் பேசுறாங்க, "நீ கல்யாணம் பண்ணி வைடா" அப்படின்னும்போது, கல்யாணம் பண்ணி அந்த இடத்துல அந்த ஒரு சாங் "புத்தம் புது பூ பூத்ததோ" அந்த சாங்கையுமே அந்த இடத்துல கட் பண்ணிட்டு, அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா எடுத்து "உனக்கு காவல், எல்லாமே காவல்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு போயிடுவாரு. இது ஓவராலா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த படம் பண்ணும்போது நெறைய பேர் நெறைய கஷ்டத்த ஈவன் ரஜினி சாரே வந்து ரொம்ப கஷ்டத்த அனுபவிச்சுன்னு அவரே மேடையில சொல்லியிருக்காரு. ஏன்னா மணி சார பொறுத்தவரைக்கும் ஒரு ஷாட் எனக்கு பெர்ஃபெக்ட்டா வேணும் அப்படின்னா, ரொம்ப வெயிட் பண்ணுவாராம். எஸ்பெஷலி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த ஒரு ஷாட்ன்னா, கூலி படத்துல இருந்து அந்த சன்ரைஸ்லேருந்து இங்க நிக்கிறது. ஜெய்சங்கர் சார் வந்து பேசுற அந்த ஷாட் இருக்கு இல்லையா? அ ஒரு தடவ அத நான் ஒருத்தர் மூலமா கேள்விப்பட்ட ஒரு விஷயம். அங்க இருந்தவரு மேனேஜர்ன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. அவர் பேசும்போது சொன்னாராம், அது வந்து கர்நாடகால ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிரிட்ஜ்ல. அங்க ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹூக்ளி பிரிட்ஜ்ன்னு நினைக்கிறேன். அங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாராம். பார்த்துக்கிட்டே இருப்பாராம், பார்த்துக்கிட்டே இருப்பாராம், பார்த்துக்கிட்டே இருக்காராம். கிட்டத்தட்ட அது சன்செட் ஆகுற டைம் வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காராம். பார்த்துட்டு பேக்கப்ன்னு சொல்லிட்டாராம். எல்லாரும் கிளம்பிட்டாங்க. திரும்ப அவரோட இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்களா, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பேக்கப் அப்படின்ட்டாராம். இல்ல ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே கிளம்பி, என்ன அது 2 நாளா வராரு, நிக்கிறாரு, சூரியனை பார்க்குறாரு, போறாரு, சூரியனை பார்த்துட்டு போய்க்கிட்டே இருக்காருன்னு. அப்புறம் ஒரு தடவ வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஆக்ஷன் அப்படின்ட்டாரு. ஏன்னா இப்போ சந்தோஷ் சிவன் தான் கேமராமேன். அதுக்கு முன்னாடி பிசி எல்லாருமே இருக்கும்போது சந்தோஷ் சிவன் கேமராமேன். ஆக்ஷன் அப்படின்னு இப்போ வந்து அந்த சன்செட் ஷாட் எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையும் எல்லாம் கம்போஸ் பண்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த இடத்துல வந்து அவரோட படத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த ஒரு இது. இப்போ ராஜா சார் வந்து அவரு எங்கேயோ ஒரு இடத்துல போய் நிக்கிறாரு. அவரு வந்து ஒரு இடத்துல நிக்கிறாரு. இந்த பீக்ல வந்து நிக்கிறாரு. எல்லாமே வந்து வித்தியாசமா ஒரு விஷயம் பண்றாரு. இப்போ இவங்க 2 பேத்துக்குள்ள எந்த இடத்துல ஒரு தள்ளுமுள் வருதுன்னா, உன்னுடைய படம் ஹிட் ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னுடைய பாடல். ஒருவேளை என்னுடைய பாடல், என்னுடைய இசை இல்ல அப்படின்னா ஹிட் ஆகுமா? அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் மணி சார் சொல்றாரு, அதுக்கு காரணம் அது கிடையாது. நான் என் படம் எப்படி இருக்கணும் அப்படின்னு என்னோட ஸ்க்ரீன் பிளேல என்ன மாதிரியான விஷுவல்ஸ் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு விஷயம் தான். அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு சின்ன விஷயம் தான். இது எப்பவுமே எல்லாருக்குமே உள்ள ஈகோ தானே. ஒருத்தவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு 2 மூலக்காரங்க சேரும்போது எப்பவுமே அந்த ஒரு பிரச்சனை வரும். இப்போ இது வந்து சின்ன சின்னதா எரியும்போது சம்டைம்ஸ் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில வந்து என்னன்னா, எங்க புது மியூசிக் டைரக்டர் வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணி பாருங்க பார்க்கலாம் அப்படின்னு ஏதோ வந்து லூஸ் டாக்கிங் விட்டுருக்கு. அட் த சேம் டைம் நம்ம இந்த மட்டும் பேசக்கூடாது. கவிதாலயால ஒரு படம் பண்றாங்க. மணி சார் வந்து டைரக்ஷன் பண்றாரு. மணி சார் வந்து மகேந்திரன் சார், பாலச்சந்தர் சார் தான் இன்ஸ்பிரேஷன் எல்லா மேடையிலும் சொல்லியிருப்பாரு. ஸோ அங்க இருந்து கேபி சார் வந்து இந்த பேனர் கவிதாலயா பேனருக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது மணி சார் எப்படி நோ சொல்லுவாரு. ஓகே அப்படிங்கிறாரு. ஆனா கேபி சார் வந்து இண்டஸ்ட்ரியிலேயும் ராஜா சார ரொம்ப லேட்டா அறிமுகப்படுத்தினது வந்து கேபி சார் தான். சிந்து பைரவில தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து மியூசிக் டைரக்டர்ல வேற. ஆனா அவர் வந்து ஃபர்ஸ்ட் ராஜா சார் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியில இது பண்ணது வந்து புன்னகை மன்னன். ஓகே. அதுக்கு அடுத்தது ராஜா சார் யூஸ் பண்ணல. ஏன்னா அதுக்குள்ள புன்னகை மன்னன்ல தான் கட் ஆகுது. ஆமா. ரொம்ப லேட்டா ராஜா சாரை யூஸ் பண்ணது கேபி சார். வெரி ஃபர்ஸ்ட் ராஜா சார் வேணான்னு டிசைட் பண்ணதும் கேபி சார். அதுக்கடுத்து வந்து ஒரு 3 படம் பண்றாரு. அதுல வானமே இல்லை படம் தான் இப்போ எம்எம் கீரவாணி இருக்காரு இல்லையா, அவர் பேரு அப்போ மரகதமணி. அதுல எல்லா படங்களும் நல்லா இருக்கும். அப்புறம் ஜாதிமல்லின்னு ஒரு படம் பண்றாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு படம் பண்றாங்க. இந்த 3 படத்துக்குமே வந்து கேபி கவிதாலயா ப்ரொடக்ஷன் தான். 3 வேற வேற மியூசிக் டைரக்டர்ஸ். அது அப்பவே அவர் டிசைட் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது இப்போ மணி சார் இங்க வராரு, கவிதாலயில பண்ணணும் அப்படின்னும் போது இப்போ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஹீட்டட் ஆர்குமெண்ட் போகுது. மணி என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனால் மியூசிக் டைரக்டர் வந்து ராஜா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் போகிறதா ஒன்று விஷயம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான்
மணி சாரோட சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஆடு இதெல்லாம் ஜிங்கிள்ஸுக்கெல்லாம் அப்போ வருது. அவங்க வந்து இந்த மாரி சொல்றாங்க. அ திலீப்னு ஒரு பையன் இருக்கான் பாரு, நல்லா இருப்பான். அதே மாரி அவங்க அப்பாவே பெரிய மியூசிக் டைரக்டர் தான். ஆனா அவர் இறந்துட்டாரு. ஆனா பக்கா மியூசிக் டைரக்டர் அப்படின்னும்போது, யார் அந்த பையன் அப்படின்னும்போது, அப்போ என்னன்னா ராஜீவ் மேனன் வந்து ஆட் ஃபிலிம் டைரக்டர், கேமராமேன். இவங்க அப்புறம் இன்னொருத்தவங்க 2, 3 பேரு கோட்டின்னு ஒருத்தவரு. இவங்க எல்லாருமே அப்போ ஒரு பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. ரஹ்மான் சார் வந்து எங்க இதுவுமே கீபோர்ட் பிளேயரு, ஜிங்கிள்ஸ் எல்லாமே வாசிக்க போயிருவாரு. எந்த மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டாலும். டிஆர் சாருக்கே ஜிங்கிள்ஸு, மியூசிக் கம்போஸ் பண்றதுக்கு எல்லாமே போயிருக்காரு. கூட சிவமணி, ட்ரம் சிவமணி எல்லாருமே ஒரு டீமா அப்ப இருந்திருக்காங்க. அப்போ அவரு இப்ப இருக்கிற அந்த வீட்ல சின்னதா வந்து காரேஜ் அது. அதுல ஒரு செட்டு போட்டு அதுல வந்து அவர் மியூசிக் ஒண்ணு கம்போஸ் பண்ணி எல்லாம் வச்சிருக்காரு. எல்லாமே பார்க்குறாங்க. சரி ஓகே, ஒரு நாள் வர சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் உள்ள பார்க்குறாங்க, பேசுறாங்க. அவர் ஒரு டியூன் கம்போஸ் பண்ணி குடுக்குறாரு. மணி சார் கேட்டிருக்காரு. கேட்கும்போது யூனிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, டோட்டலா வந்து அப்ரோச் பண்றாங்க. அப்ரோச் பண்ணிட்டு பேசுறாங்க. பேசும்போது வந்து டெல் ஹிம் ஐ வாண்ட் டூ வொர்க் வித் ஹிம் அப்படின்னு சொன்ன உடனேவும் ஓகே அவ்வளோதான். அதுல ரஹ்மான் சார் வாங்குன சம்பளமே ரொம்ப 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 கம்மி. ஓகே. அதே மாதிரி வந்து பிரமிட் நடராஜன் நிறைய படங்கள் நடிச்சிருப்பாரு. அவர் தான் சில விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. ரோஜா வெளியில வந்துச்சு, ஹிட் வந்துச்சு. அப்புறம் அந்த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. அது நம்ம சொல்ல வேண்டியது இல்ல. ஸோ இதுதான் இந்த ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ல வெறும் மணி சாருக்குள்ள மட்டும் இந்த பிரச்சனை வரல. இங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சு. எல்லாருக்கும் ஒரு ஈகோ டச் பண்ணிட்டா அதுக்கடுத்து நீ இல்லன்னா ஒரு படம் கேட்டாங்கன்னா யாருன்னு மியூசிக் டைரக்டர் தெரியாது. ஆனா வந்தாரு, நின்னாரு, ஜெயிச்சாரு. அவரு எம்எஸ்விட்ட இருந்து எல்லாத்தையுமே அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ தட் அவருக்கு அந்த லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கு. எல்லா லாங்குவேஜும் கரண்ட் லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கு. அவருக்கும் அப்கிரேடடா இருந்திருக்காரு. அவங்க அப்பாவும் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர். அப்படி எல்லாமே உள்ள வருது. டோட்டலாவே மாறுது. திலீப் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை வந்து ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகம் முழுசுக்கும் பெரிய பேரா இருக்காரு. அதுவும் மணி சார், ஏஆர் ரஹ்மான்னா கம்ப்ளீட்டா படம் பிசினஸ் ஆகுற அளவுக்கு ஒரு நேம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல தான் ராஜா சார், மணிரத்னம் அவங்களுடைய சகாப்தம் டோட்டலாவே முடிஞ்சது. அப்பா! ஒரு பெரிய சகாப்தம் சார். ஒரு பெரிய ஹிஸ்ட்ரின்னு சொல்லணும். நான் அந்த அளவுக்கு என்னதான் ஒரு கிளாசிக் ஹிட்டா குடுத்திருந்தாலும், செம்ம காம்பினேஷனா இருந்தாலும், எல்லாத்துனாலயும் ரசிக்கப்பட்டாலும், ஆனா ஏஆர் ரகுமான், இளையராஜாவ தாண்டி ஏஆர் ரகுமான் அப்படின்னு வரும்போது ஒரு எவ்ளோ பிரச்சனை இருந்திருக்கும். அங்க எவ்ளோ ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் இருந்திருக்கும். அந்த கதைகள்லாம் என்ன அப்படின்னு ரொம்ப அப்படி கேட்டுட்டு இருந்தேன் நானு. இவ்ளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிச்சயமா வந்து நம்ம பார்க்கக்கூடிய மக்களுக்கும் வந்துட்டு இந்த இளையராஜா காம்போ, ஏஆர் ரகுமான் காம்போ, மணிரத்னம் காம்போ எங்க எப்படி கட் ஆச்சு எல்லாம் வந்து தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு நன்றி சார். நன்றி.